எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இயக்குனர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்கள் சென்னையில் டி ஸ்டுடியோ அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இந்த சினிமா துறைக்கு ரொம்ப அவசியமான ஒரு அத்தியாவசியமான ஸ்டுடியோ ஆகிப்போச்சு. நம்ம நல்லா ஸ்டுடியோவில் ஏஎம் ஸ்டுடியோ இருக்கட்டும், வாகினியாக இருக்கட்டும், கருத்து ஸ்டுடியோ இருந்துச்சு. அந்த ஸ்டுடியோக்குள்ளே தான் பெரிய ரெக்கார்டிங் தேட்டரு, டப்பிங் தேட்டரு, எடிட்டிங் தேட்டரு எல்லாம் இருந்தது. இப்போ உள்ள சினிமா சூழலில் எங்கெங்கே சதறி போச்சு. டப்பிங் ஒரு பக்கம், எடிட்டிங் ஒரு பக்கம், ரீரெக்கார்டிங் ஒரு பக்கம், ரெக்கார்டிங் ஒரு பக்கம், இப்படி அங்கேயே சினிமா அன்றைக்கி சதறி போச்சு. இந்த டி ஸ்டுடியோ உள்ளே வந்தோடனே இன்னொரு ஏஎம் ஸ்டுடியோக்குள்ளே பெரிய ஸ்டுடியோக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. டப்பிங் சரி, எடிட்டிங், டிஐ, கிராஃபிக்ஸு எல்லாம் தனித்தனியாக. ஆனால் நிறைய இடம் பார்க்குறோம். ரொம்ப இடம் ஒரு குறுகலானதுக்குள்ளே எல்லாம் நிறைய ஸ்டுடியோ நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த டி ஸ்டுடியோ பார்த்தா எல்லாமே விசாலமாக இருக்குது. டப்பிங்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு விசாலமாக இருக்குது. இன்றைக்கி சினிமா துறையில் எல்லாருக்கும் ஒரு பயன்படுற அளவுக்கு இந்த ஸ்டுடியோ அமைஞ்சிருக்கு. ஏஎல் விஜய் அவர்களை பாராட்டணும். ஏன்னா சினிமாவில் இருக்கார், சினிமாவில் வளர்ந்துருக்காரு. நம்ம வெற்றி அடைஞ்சோம், சம்பாதிச்சோம் அப்படி இல்லாமல் சினிமாக்காக ஒரு நல்ல ஒரு டி ஸ்டுடியோங்கிற அற்புதம் ஸ்டுடியோ அமைச்சிருக்காரு. கண்டிப்பாக இது நம்ம சினிமா துறையில் உள்ள எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்கட்டும். ஏஎல் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.